வணக்கம் வருங்கால அரசு அதிகாரிகளே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நாமக்கல் கவிஞர் பாடல்கள் பார்ட் 2. இதுக்கு முன்னாடி நம்ம நாமக்கல் கவிஞர் பாடல் பார்ட் 1 பார்த்துருந்தோம். அது கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனதால் கட் பண்ணிவிட்டு இப்போ செகண்ட் பார்ட் போடுறோம். இது இப்போது இன்னொரு பார்ட் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். அது இந்த வீடியோ முடியும் போது பார்ப்போம் இன்னொரு பார்ட் வருதா அப்படின்ட்டு. இந்த 3 வீடியோவை படித்தா மட்டும் போதும். நாமக்கல் கவிஞர் பாடல் வேறு எந்த வீடியோவுமே தெரியலையே தேவையில்லை. இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். எங்கள் தமிழ் அப்படின்ற தலைப்பில் நாமக்கல் கவிஞர் தமிழை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாமா? அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இதுலேருந்து நம்ம கவிஞர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கலாம். அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, நம்ம தமிழ் மொழி நமக்கு அறிவை கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த தமிழ் மொழி தான் பல பேர்த்துக்கு குரலாக இருக்குது. அதாவது நம்ம தாய்மொழி தமிழ் அப்படின்றத சொல்லாமல் சொல்கிறாரு கவிஞர். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் இகழாது. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ் கற்றவங்க யாருக்கிட்டையும் ஐயோ அவங்க பரிசு கொடுப்பாங்க, அவங்கள பாராட்டி பேசினா பரிசு கொடுப்பாங்க அப்படின்னு யாரையும் போய் சொல்லி புகழ மாட்டாங்க. அதே மாதிரி போற்றாதாரையும் இகழாது. அதே மாதிரி இவங்க நம்மளை மதிக்கலை, அவங்கள தப்பாக பேசணும் அப்படின்னு தமிழ் பேசுகிறவங்க பேச மாட்டாங்க. அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஆனால் நம்ம கவிஞர் அப்படி தான் சொல்லியிருக்கிறாரு. கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக, எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். என்னமா எழுதியிருக்காருப்பா நம்ம கவிஞர். இதுலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்த்துருவோம். கொல்லா விரதம் குறியாக, கொள்கை பொய்யா நெறியாக. இதுலேருந்து கவிஞர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம தமிழ் மொழி உயிர்களை கொல்லாமை அதை சொல்லிக் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தமிழோட கொள்கை, தமிழ் பேசுகிறவங்களோட கொள்கை என்னது அப்படின்னா பொய் பேசாமை. பொய் பேசாததை தமிழர்கள் ஒரு கொள்கையோடு வச்சுருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா இருக்குதுன்னு தெரியல, சரி பார்த்துக்கலாம். எல்லா மனிதரும் இன்புறவே என்றும் இசைந்திடும் அன்பரமே. இதுலேருந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த தமிழ் படிக்கிறதுனால எல்லா மனிதருக்கும் ஒரு இன்பம் உண்டாகும். அந்த தமிழ் மொழி ஒரு இன்பத்தை கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் என்றும் இசைந்திடும் அன்பரமே, அன்பு அறம் ரெண்டுத்தையும் நம்ம தமிழ் மொழி படிக்கிறதுனால கற்றுக்கலாம் அப்படின்றத நம்ம கவிஞர் சொல்ல வராரு. அன்பும் அறமும் ஊக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும். இதுலேருந்து என்ன சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அன்பும் அறமும் அது ரெண்டுத்தையும் தமிழ் மொழி சொல்லிக் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் அச்சம் என்பதை போக்கிவிடும். அச்சம்னா என்ன? பயம். தமிழ் மொழி நமக்கு பயம் அப்படின்றத நமக்கு சொல்லியே கொடுக்காதான். அது எப்படி அப்படின்னா, அந்த தமிழ் மொழியோட வரலாறு, அதில் இருந்தவங்க அவங்கெல்லாம் பார்த்தா நமக்கு பயம் அப்படின்றது வரவே வராதான். இதுக்கு தான் இதே நாமக்கல் கவிஞர் ஒரு வரி சொல்லியிருப்பார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இதையும் நம்ம நாமக்கல் கவிஞர் தான் சொன்னார். இதையும் கேட்கலாம், இதையும் கொடுத்துட்டு யார் சொன்னா அப்படின்றத கேட்கலாம். அதனால் அந்த வரியை எக்ஸ்ட்ரா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த பாட்டில் இருக்க வரி அல்லாமல். இன்பம் பொழிகிற வானொலியாம் எங்கள் தமிழெனும் தேன்மொழியாம். இதுலேருந்து என்ன சொல்ல வர்றாருன்னா, வானொலியில் எப்படி இனிமையான பாடல்கள், இனிமையான குரல்கள் அதே மாதிரி கேட்குமோ, நம்ம தமிழை படிக்கும் போது அதே மாதிரி ஒரு இன்பம் கிடைக்குமா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் தமிழ் ஒரு தேன்மொழியாம்.
கேட்க கேட்க தென் போன்ற சுவையுடைய மொழி அப்படின்னு நம்ம கவிஞர் வந்து சொல்கிறாரு. இதுலேருந்து நமக்கு என்ன கொஷின் கேட்கலாம் அப்படின்னா, இதுலேருந்து ஏதாவது ஒரு 2 வரியை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகளை வரிகளை எழுதியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். இல்லைனா இதுலேருந்து ஏதாவது ஒரு சொற்பொருள் அது ஏதாவது கொடுத்துட்டு இதுக்கு பொருள் என்ன அப்படின்றத கேட்கலாம். அந்த சொற்பொருள் வந்து நம்ம இப்போ அடுத்து பார்க்கலாம். இந்த பாடலில் இருக்க சில சொற்பொருள் பற்றி இப்போது பார்க்கலாம். ஊக்கி விடும், ஊக்கப்படுத்தும், விரதம், நோன்பு, குறி, குறிக்கோள், பொழிகிற, தருகின்ற, நெறி, வழி. இதில் என்ன கேட்பாங்க? ஏதாவது ஒரு இதை கொடுத்துட்டு இதோட பொருள் என்ன அப்படின்ற ஏதாவது ஒரு கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. ஆனால் இந்த பாட்டிலேருந்து தான் கேட்பாங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. அது எதுலேருந்து வேணால் கேட்கலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு சொற்பொருள் கொஷின் வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. மொழி வாழ்த்து. நாமக்கல் கவிஞர் வந்து மொழி வாழ்த்து அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் வந்து எழுதியிருக்காரு. தமிழை பற்றி என்ன எழுதியிருக்காரு அப்படின்றத பார்க்கலாமா? கலையென்ற கடலுக்குள் கரை கண்ட புனையாம், நிலை கொண்ட அறிவுக்கு நிகரற்ற துணையாம், அலைப்பட்ட மனதிற்கு அமைதிக்கு வழியாம், மலையுச்சி ஒளியென்ன மறைவற்ற மொழியாம், கொல்லாமை பொய்யாமை என்னும் இவ்விரண்டில் எல்லாரல் லறமுற்றும் இடைநிற்றல் கண்டு, சொல்லாலும் செயலாலும் மனதாலும் தொழுதோர் நல்லோர்கள் பணி தந்த தமிழ் வாழ்க நாளும். இந்த பாட்டிலேருந்து என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கலாம். கலை என்ற கடலுக்கு கரை கண்ட புனையாம் அப்படின்னு என்னது? கலை என்ற கடல், கலைக்கும் கடலுக்கும், அதாவது இந்த கலையை வந்து ஒரு கடல் கூட வந்து கம்பேர் பண்ணுறாங்க. கரை கண்ட புனையாம். அதே மாதிரி கலைனா வந்து இன்னொன்று வந்து கல்வி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த கல்வின்ற கடலுக்கு வந்து கரை கண்ட புனையாம். அதை வந்து நம்ம அந்த கரையை சேர்றதுக்கு இந்த தமிழ்மொழி வந்து கல்வி மூலமாக கரையை சேர்றதுக்கு இந்த தமிழ்மொழி வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றத வந்து சொல்ல வராரு. அடுத்து நிலை கொண்ட அறிவுக்கு நிகரற்ற துணையாம். நிலை கொண்ட அறிவு, மனுஷனுக்கு ஒரு அறிவு நிலையாக இருக்கணும் அப்படின்னா இந்த தமிழ்மொழி தான் வந்து துணையாக இருக்கும் அப்படின்னு கவிஞர் சொல்கிறாரு. அலைப்பட்ட மனதிற்கு அமைதிக்கு வழியாம். என்ன சொல்ல வராரு? அலைப்பட்ட மனதிற்கு, அதாவது பல கவலைகள் கஷ்டங்கள் இருக்கிற மனசுக்கு வந்து இந்த தமிழ்மொழி வந்து ஒரு அமைதியை கொடுக்கும். அதாவது ஒரு இதை படித்தா ஒரு நல்வழியை கொடுத்து ஒரு அமைதியை கொடுக்கும் அப்படின்னு வந்து கவிஞர் சொல்கிறாரு. அடுத்ததாக மலையுச்சி ஒளியென்ன மறைவற்ற மொழியாம். இதில் என்ன சொல்கிறாரு? மலையுச்சி ஒளியென்ன மறைவற்ற மொழியாம். இப்போது ஒரு உச்சியில் வந்து ஒரு தீபம் எரியுது அப்படின்னா அது வந்து எவ்வளோ பிரகாசமாக இருக்கும். அது வந்து நம்ம எங்கேருந்து பார்த்தாலும் மறைவே மறையாது, பிரகாசமாக தெரியும். மறைவற்ற மொழியாம். என்ன சொல்கிறாரு? இந்த மலையில் எரியிற தீபம் மாதிரி இந்த தமிழ்மொழி வந்து எப்பயுமே அழியாது, காலத்துக்கு வந்து பிரகாசமாக இருக்கும். அதை தான் வந்து சொல்கிறாரு. கொல்லாமை பொய்யாமை என்னும் இவ்விரண்டில் என்ன சொல்ல வராரு? இந்த உலகத்தில் மனுஷனுக்கு 2 அறம் தான் பெருசு. ஒன்று கொல்லாமை அப்படின்னா உயிர்களை கொல்லாமை, இன்னொன்று வந்து பொய்யாமை, அதாவது பொய் சொல்லாமை. இது 2 தான் வந்து பெருசு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக எல்லாரல் லறமுற்றும் இடைநிற்றல் கண்டு. என்ன சொல்கிறாரு? எல்லாருமே வந்து இந்த 2 அறத்தையும் வந்து இடைநிற்றல், இடைவிடாது கடைசி வரையும் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எதுக்கு சொல்கிறாரு? அதுக்கு சொல்கிறாரு. சொல்லாலும் செயலாலும் மனதாலும் தொழுதோர். அது எதுக்கு சொன்னார் அப்படின்றத இப்போ சொல்கிறேன். சொல்லாலும் செயலாலும், அந்த மேலே சொன்ன அறத்தெல்லாம் வந்து சொல்லாலையும் செயலாலையும் மனசாலையும் நம்ம முன்னோர்கள் வந்து கடைப்பிடிச்சாங்க. அப்படி கடைப்பிடிச்சவங்க படித்த மொழி தமிழ். அதாவது அந்த தமிழ் மொழி மூலமாக அந்த அறத்தெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கிட்டாங்க. இப்படிப்பட்ட தமிழ் மொழியை வந்து நம்ம எப்போதுமே பாதுகாக்கணும். அதுதான் வந்து தமிழ் வாழ்க நாளும் அப்படின்னு சொல்லி கவிஞர் வந்து இந்த பாடலை முடிக்கிறாரு. இதில் எப்படி கேட்கலாம் அப்படின்னா, எப்பயும் போல் 2 பாடல் வரிகளை கொடுத்துட்டு இது என்ன பாடல், யார் எழுதுனா அப்படின்றத கண்டிப்பாக கேட்கலாம். அதனால் நம்ம வந்து எல்லா பாட்டையுமே வந்து
ஓரளவு இந்த மாதிரி சும்மா ஜாலியாக ரொம்ப மனப்பாடம் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதாவது ஜாலியாக படித்து வச்சுக்கணும். கண்டிப்பாக எப்போ வேணால் கேட்பாங்க. அடுத்ததாக சத்தியாகிரக வைநடை பாடல். சத்தியாகிரக வைநடை பாடலில் வந்து 2 பாட்டு இருக்குது. ஒன்று வந்து கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது, அந்த பாட்டை வந்து நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம். இப்போ வந்து 2வது பாட்டு பார்க்கலாமா? சுதந்திரம் தருகிற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ, பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழன்றோ, இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான், நிதம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின் எதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும். இப்போ இந்த பாட்டு மூலமா நம்ம கவிஞர் என்ன சொல்ல வராரு அப்படின்றத பார்க்கலாம். சுதந்திரம் தருகின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் சுகம் தரும் உணர்ச்சியும் வேறுண்டோ. என்ன சொல்றாரு? ஒரு நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறப்போ வர மகிழ்ச்சியோட சுகம் தர மகிழ்ச்சி வேற ஏதாவது இருக்குதா? வேற எதுவுமே இல்லை. சுதந்திரம் தர மகிழ்ச்சி தான் பெரிய மகிழ்ச்சி அப்படின்னு வந்து கவிஞர் சொல்ல வராரு. பதம் தரும் பெருமையும் பணம் தரும் போகமும் பார்த்தால் அதைவிட கீழன்றோ. என்ன சொல்ல வராரு? பதம் தரும், பதம் அப்படின்னா பதவி, ஒரு பதவி தர பெருமையும் பணம் தரும் போகம்னா அதான் மகிழ்ச்சி, சந்தோஷம். அப்புறம் ஆடம்பரம், எக்ஸாக்ட் மீனிங் வந்து ஆடம்பரம். பணம் தரும் ஆடம்பரமும் பார்த்தால் அதைவிட கீழன்றோ. அந்த பதவி தர பெருமையும் பணம் தர ஆடம்பரமும் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி வந்து அது கீழே தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதம் தரும் அறங்களும் இசையுடன் வாழ்தலும் எல்லாம் சுதந்திரம் இருந்தால்தான். என்ன சொல்ல வராரு? இதம் தரும் அறங்களும், அதாவது நம்ம இந்த அறங்கள்லாம் இருக்குல்ல, அறம், அதை வந்து நம்ம பின்பற்றி வாழ்கிறதுக்கும் இசையுடன் வாழ்தல்னால் ஒரு இன்பமாக வாழ்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே எப்படி வாங்கினாலும் அதுக்கு வந்து சுதந்திரம் வேணும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த லைனில் என்ன சொல்கிறாரு? நிறம் தரும் துயர்களை நிமிர்ந்து நின் எதிர்த்திட நிச்சயம் சுதந்திரம் அது வேண்டும். நமக்கு வர பிரச்சனை அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து எதிர்த்து நிற்க நிச்சயமாக வந்து நமக்கு சுதந்திரம் வேணும். ஆக மொத்தம் இந்த பாட்டிலேருந்து நம்ம கவிஞர் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, நமக்கு கிடைக்கிற எல்லாத்த விட நம்ம நாட்டுக்கு கிடைக்கிற சுதந்திரம் தான் வந்து பெருசு அப்படின்னு இந்த பாடல் மூலமாக வந்து நம்ம நாமக்கல் கவிஞர் சொல்ல வராரு. இன்னும் ஒரு 2-3 பாடல் மட்டும் இருக்குது. வீடியோ ரொம்ப லென்த்தாக போகிற காரணத்தினால் அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.